கேப்டன் கூல் என்ற பட்டப்பெயர் எனக்கு தான் சொல்லிட்டு ட்ரேட்மார்க் செய்த MS தோனி. சிஎஸ்கே அணிக்கு வரப்போகிறாரா சஞ்சு சாம்சன்? சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எந்த 2 வீரர்களை கொடுக்க போகிறது? மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாலும் 39 வயது ஆனாலும் இன்னைக்கு அவருடைய மார்க்கெட் குறையலனா அது வேற யாரும் கிடையாது, MS தோனி தான். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? முன்பு நடந்த சர்வதேச போட்டிகள்ல இருக்கக்கூடிய சர்வதேச கோப்பைகளை எல்லாம் வென்று தந்திருக்கிறார் இந்தியாவிற்காக. ஆகையினால அவரை யாராலையுமே மறக்க முடியாத அளவிற்கு களத்துல நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல சாதுரியமாக செயல்பட்டு பொறுமையாக கையாண்டு கூலா இருக்கிறதுனாலதான் அதுவும் முடிவை வந்துட்டு ஒரு பக்கம் வெற்றி பாதைக்கு இழுத்துட்டு போவாரு. ஆகையினால் அவருக்கு கேப்டன் கூல்னு சொல்றதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேப்டன் கூல்னு சொல்லுவோம். பொதுவா தமிழகத்துல சென்னையில தலன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. ஆனா கேப்டன் கூல் என்பது இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க பொருத்தமாக தான் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை நடைபெற்றது. அந்த உலகக்கோப்பையில கம்பீரும் 97 அடிச்சாரு. இருந்தாலும் கடைசி நேரத்துல யார் மக்களுடைய மனதை ஆட்கொள்கிறார்களோ அவர்களுடைய முகம்தான் பிராண்டாக இருக்கும். அந்த வகையில பொறுமையாக கையாண்டு நிதானமாக ஆடி கடைசி நேரத்துல 4 அடிக்க வேண்டிய சூழ்நிலையில ஒரு பாலுக்கு 6 அடிச்சு அந்த இடத்துல நிலைச்சு நின்று இருப்பாரு. அதுவும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபில கடைசி நேரத்துல 6 பாலுக்கு 15 அடிக்கணும். அந்த நேரத்துல அஸ்வின் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நீங்க பவுலிங் கொடுத்தா யாராவது நம்ப முடியுமா? இவர் எப்படி ஸ்பின்ன போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாரு? அந்த நேரத்துல அஸ்வின் கூட தோனி கிட்ட கேட்டிருக்காரு, என்ன தோனி நீங்க வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, இப்ப என்ன பிளான் கேட்டிருக்காரு. நீ போடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பால் போட்டிருக்காரு. 4வது பாலும் 5வது பாலும் இவர் சொன்னபடி கொஞ்சம் பாலை பிரேக் பண்ணி போட்டிருக்காரு. 6வது பால் ஒரு பாலுக்கு 6 அடிக்கணும். அந்த சூழ்நிலையில அஸ்வின் கிட்ட போயிட்டு நீ இந்த பாலை ஓடி வந்து நிறுத்தி நிதானமா போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த வகையில செஞ்சப்போ பாலை பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆகையினால அந்த இடத்துலயும் வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வென்றெடுத்தது. 28 ஆண்டுகள் கழித்து உலக கோப்பையும் வென்றெடுத்தது. 5 முறை சிஎஸ்கே அணிக்காக கோப்பையும் வென்று தந்திருக்கிறார். இப்படி எல்லா வகையான கோப்பைகளையும் அடித்து தந்து நம்பர் 1 இடத்துல டெஸ்ட் டீமையும் எடுத்துட்டு போயிட்டு இந்தியாவை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட வெற்றிகள் எல்லாம் கையாண்டதில் தோனிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. அதுவும் அவருடைய பொறுமையால முடிவெடுக்கிற திறனால நம்ம இந்திய அணி பல இடத்துல நம்பர் 1 இடத்துல இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய சாதிச்சாங்க, எல்லா கேப்டனுமே சாதிச்சாங்க. இருந்தாலும் இந்த கேப்டன் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த கேப்டன் கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, இதை பார்த்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஆனா இவருக்கு பதற்ற நிலை கிடையாது. ஆகையினாலதான் இவருக்கு கேப்டன் கூல் அப்படின்ற ஒரு பெயரும் வழங்கப்பட்டது. ஆனா இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, கேப்டன் கூல் என்ற அடைமொழியை வாங்கவில்லை, அது ஒரு ட்ரேட்மார்க்காக நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு வியாபாரத்து நோக்கத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்காகவோ அந்த ட்ரேட்மார்க்கை தன்னுடைய வக்கீல் மனிஷ் அகர்வால் அவர் மூலமாக இதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஒரு விளம்பரத்துல கேப்டன் கூல் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி விட்டார். சோ இப்படி இருக்கும் பொழுது இனி யாரும் அந்த கேப்டன் கூல் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. நீங்க கேட்கலாம், உலக அளவுல இதை விட கேப்டன் கூலாக இருப்பவர் வில்லியம்சன் ஆச்சே, அவரை கூட சொல்லலாமேன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்தியாவில தானே இது செல்லுபடியாகும், உலக அளவுல செல்லுபடி ஆகாதுல. அப்படி இருக்கும் பொழுது கேன் வில்லியம்சனும் கேப்டன் கூல் தான். இவரை விட பன்மடங்கு. ஏன்னு கேட்டா அவர் சிரிப்பார். இவர் சிரிக்கவே மாட்டார். களத்துல பொறுமையா கையாண்டு முடிவுகளை எடுப்பார். ரொம்ப தெளிவா தோனி அவர்கள் முடிவை எடுக்கக்கூடியவர். ஆனா தோல்வியுற்றாலும் களத்தில் சிரிப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது வில்லியம்சன் தான். அந்த நாடே அழுது கொண்டு இருக்கும்போது கூட அவர் சிரித்து கொண்டிருந்தார். அதற்கான காரணம் அவருடைய இயல்பு நிலையே அவர் தானே. அதாவது மனநிலை வந்து நியூசிலாந்துக்காரங்களுக்கு பொறுமையா தான் இருக்கும். குளிர்ச்சியான பிரதேசத்துல எண்ணங்கள் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அதே சூழ்நிலையில தான் அவரும் இருக்கிறார் என்பது வெளிப்பட்டது. ஆனா இந்த இடத்துல தோனிக்கு இந்த கேப்டன் கூல் என்ற ட்ரேட்மார்க் வாங்கினது சிஎஸ்கே ரசிகர்களும் தோனியினுடைய ரசிகர்களுக்கும் கொண்டாட்டமாக இருந்தாலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இவரை விட இன்னொருத்தர் கேப்டன் கூலாக வந்தால் அந்த ட்ரேட்மார்க்கை இன்னொருத்தர் வாங்க கூடாதா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. சரி, இப்பொழுது தோனி அவர்கள் மிகைப்படுத்தியே சொல்லலாம், வரும் காலத்துல யாரோ ஒருத்தர் தோனியை விட பயங்கரமான, ஏன் கபில் தேவே ஒரு நேரத்துல திறமையான ஒரு திறமைசாலி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்பொழுது தோனி அவரை மிஞ்சலையா, ரோஹித் சர்மா அவரை மிஞ்சலையா, விராட் கோலி அவரை மிஞ்சலையான்ற மாதிரி கேள்விகளை எழுப்புவாங்க. ஆனா இந்த இடத்துல தோனிக்கு அடுத்து இன்னொரு தோனியே பிறந்து வந்தாலும் அதற்கு மேற்பட்ட ஒரு சாதனை புரிகிற ஒரு நபர் வந்தாலும் அந்த நேரத்துல கேப்டன் கூல்ன்ற அந்த பொசிஷனை நம்ம அவருக்கு பயன்படுத்தலாம்ல, ட்ரேட்மார்க் அவர் பயன்படுத்தலாம்ல. இவர் எடுத்துட்டா அப்ப அந்த இடத்துல அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல திறமை வந்து கீழே தள்ளப்படுதுன்னு தானே சொல்ல
முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஒரு உலகத்துல, அதாவது இந்தியாவுல இவரை தவிர வேற யாரும் கேப்டன் கூல் என்று கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரேட்மார்க்கை வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சாலும், இந்த இடத்துல தோனி பண்ண சாதனைக்கு அது ஈக்குவல் ஆகாதுன்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு நபரும் இதை சாதிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆகையினால நாம இந்த மாதிரி விஷயத்தை அவரு இதை ப்ராடக்டாக ஒரு வியாபார நோக்கத்துக்காக தான் அதை ட்ரேட்மார்க்கை வாங்கியிருக்கிறாரு நாம புரிஞ்சுக்கணும். அதை அடைமொழியா சேர்க்கறதுக்காக கிடையாது. எல்லாருமே அடைமொழியா வச்சிருக்க போறாருன்னு சொல்லிட்டு தான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. அவர் பொருளை வியாபாரம் பண்றதுக்காக தான் அந்த கேப்டன் கூல் என்ற அங்கீகாரத்தையே வாங்கி வச்சிருக்காரு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தோனியை பார்த்ததுமே நாம சிஎஸ்கே அணியை பத்தியும் பார்த்துடணும். இந்த இடத்துல ராஜஸ்தான்ல சஞ்சு சாம்சன் இருக்கிறார்ல, அவர் கேப்டனா தான் செயல்பட்டாரு. கொஞ்சம் மேட்ச் விளையாடல. காரணம் என்னன்னா கையில காயம் ஏற்பட்டது. பிசிசிஐயும் அறிக்கை கொடுத்தது. ஆகையினால அவர் விளையாடல. அப்படி இருந்தும் அந்த இடத்துல அவருக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுக்கறதுலயும் சரி, அந்த இடத்துல நிர்வகிக்கிறதுலயும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையினால அவங்க சஞ்சு சாம்சனை விடுவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம சஞ்சு சாம்சனும் அதுல இருந்து வெளிவருவதற்கும் தயாரா இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனை ரிலீஸ் பண்ணாலும் அந்த சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு ஆல்ரெடி 2 டீம் காத்து கொண்டிருக்கிறது. அதுல சிஎஸ்கே அணியும் ஒன்று. ஏன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி அமெரிக்காவில் நேரடியா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரியை சந்திச்சிருக்கிறாரு. யாரு? நம்மளுடைய சஞ்சு சாம்சன். அதுவும் இல்லாம தமிழகத்துல தோனிக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதே வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவிற்கு வரவேற்பு இருக்கக்கூடிய நபர் தான் சஞ்சு சாம்சன். விக்கெட் கீப்பராகவும் கேப்டனாகவும் ஒரு நபர் தேவை என்பதற்காக சஞ்சு சாம்சனை வாங்க தயாராக இருக்கிறது. அதற்கு பதிலாக இங்க சிவம் துபே, ஜடேஜா, அதுக்கு அஸ்வின், இந்த 3 பேர்ல யாரோ 2 பேர்ல கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த வகையில யார 2 பேரை கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணிக்கும் தெரியாது. இது உண்மையான தகவலும் கிடையாது. இது முகம் தெரியாத ஒரு நபர், அதாவது பெயரை நான் வெளியிட விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அறிக்கையெல்லாம் வெளியே விடுறாரு. ஜூலைல கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் யாரை நாம எடுக்க போறோம், யாரை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 அணி வரை காத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி சஞ்சு சாம்சனை எடுப்பதற்காக. ஆனா சிஎஸ்கே அணியிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த இடத்துல சிவம் துபே தான் 327 ரன்களை அடிச்சிருப்பாரு. பேட்டிங் ஆவரேஜா 32 வச்சிருக்காரு. இந்த சிஎஸ்கே அணிக்குள்ளாரையே 10வது இடம் தான் பிடிச்சிருக்கு. அதுல சிறப்பா விளையாடியவர் சிவம் துபே தான். முன்னாடி ஆடிய நபர்கள் எல்லாமே சரியா ஆடி இருந்தா தன்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை இவர் ஏத்தி இருப்பாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே தவறுதலா ஆடி ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆன உடனே இவர் தான் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவுக்கு ரன்னை எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆகையினால இவரோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த வாட்டி குறைஞ்சிருந்தாலும் அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேனாக சிஎஸ்கே அணிக்கு திகழ்ந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அவரை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஜடேஜா செல்லப்பிள்ளையாக இருப்பவர், அவரையும் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அஸ்வின் அவர்கள் 9 போட்டிகள் விளையாடி 7 விக்கெட்டை மட்டும் எடுத்து நிறைய மேட்ச் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆகையினால அவரை விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால யார் 2 பேர் இந்த சென்னை அணியிலிருந்து ராஜஸ்தானுக்கு போவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே தான் எடுக்குமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இங்க இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு கோட்டை தானாரு, மஞ்சள் கலர் ஜெர்சி வேற போட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து இன்ட்டு கொடுக்கறதுனால கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு சஞ்சு சாம்சன் வரப்போகிறார். இப்ப போயிட்டு டெக்சாஸ் அந்த சூப்பர் கிங்ஸ் அணி அமெரிக்காவில் சந்திச்சதுல இன்னும் உறுதிப்பாடாக தெரிந்ததுன்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனை உண்மையாகவே நாம சிஎஸ்கே அணியில எடுத்தே ஆக வேண்டும். அவரை எடுத்தால்தான் அடுத்து தோனிக்கு எந்த அளவுக்கு ட்ரேட்மார்க் அந்த ஒரு மார்க்கெட் இருந்ததோ அதே மார்க்கெட்டை நம்ம கொண்டு வரணும்னா இன்னொரு பிளேயரை நம்ம எடுத்துட்டு வரணும். அது கேஎல் ராகுலா இருக்கலாம், சஞ்சு சாம்சனா இருக்கலாம், யாரோ கொஞ்சம் உயர்ந்த வீரர், பாசமிகு வீரர், சென்னை ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய வீரராக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் சிஎஸ்கே நிர்வாகத்தினர். ஆகையினாலதான் சஞ்சு சாம்சன் மேல குறி வச்சு அவரை எடுத்துட்டு வந்தா இன்னும் சில ஆண்டுகளுக்கு அவர் சிறந்த கேப்டனாக இருப்பார். மக்களும் அவர்களை ரசிப்பார்கள். அந்த அணி வழிநடத்தக்கூடிய போக்கும் சரியா இருக்கும். ஏன்னா ஐபிஎல்ல சஞ்சு சாம்சன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸை சரியா வழி நடத்தி இருக்கிறாரு. தற்போது அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. அதை டிராவிட் அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் கடைசியா ஒரு சூப்பர் ஓவர்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம யார்கிட்டயோ கொடுத்துட்டு, ஆனா அந்த இடத்துல ஜாஃப்ரா ஆர்ச்சர் இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்திருக்கலாம். அன்னைக்கு அந்த ஒரு மீட்டிங்ல சஞ்சு சாம்சனை சேர்க்கல அப்படின்ற ஒரு குறைபாடும் இருந்தது, விமர்சனமும் இருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு. ஆகையாலதான் தற்போது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்திருக்கிறது. ஆகையால சஞ்சு சாம்சனுக்காக எந்த 2 வீரர்களை சிஎஸ்கே அணி விட்டு கொடுக்கும் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.